கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் ஏகமாய் வாசித்தோம். இதில் ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில நமக்கு சித்தமான காரியங்களை வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்திலிருந்து கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. இது வரைக்கும் ஊழியம் நடந்தது. போன அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், பிதா எனக்கு ஒப்பு கொடுத்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன். அல்லேலூயா. அவருடைய வேலை முடிந்தது. தேவ சித்தம்னு சொல்ல போனா பிசாசனுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 17ஆம் அதிகாரத்திலையும் இதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. இயேசு இவைகளை சொன்ன பின்பு. 18ஆம் அதிகாரமும் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. இயேசு இவைகளை சொன்ன பின்பு. அல்லேலூயா. அப்போ 17ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்டார்டிங்கும் இந்த ஸ்டார்டிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 17க்கு முன்னாடி 16 வரைக்கும் உபதேசம் இல்லையா? உபதேசம், பிரசங்கம், ஊழியம் எல்லாம். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் ஃபுல்லா ஜெபம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிரசங்கம், அப்புறம் ஜெபம். 18வது அதிகாரம் ஃபீல்டு ஒர்க். அல்லேலூயா. களப்பணி. என்ன பண்ற? களத்துல இறங்கி தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உயிரை கொடுக்க போறார், ரத்தம் சிந்த போகிறார். பிரசங்கம், ஊழியம் ஓடி முடித்த பின்பு பிதாவினுடைய சன்னிதானத்துல நல்ல மனதுருகி ஜெபம் பண்ணுகிறார். அடுத்து 18ஆம் அதிகாரத்துல களப்பணி ஆற்ற போகிறார், ஃபீல்டு ஒர்க். எப்படி அழகா அந்த ஸ்ட்ரக்சர் போகுது பாருங்க ஆண்டவருடைய வாழ்க்கை. அது அப்படியே ஒரு கண்டினியூவா நம்ம வாசித்து நம்ம தியானிக்கும் பொழுது மிகுந்த அற்புதமாக நமக்கு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இவைகள் எல்லாம் சொன்ன பின்பு அவர் என்ன பண்றார்? சிலுவைக்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். அடுத்து இன்னொரு அற்புதமான ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு, தோட்டத்திலே கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார், அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அல்லேலூயா. தோட்டத்திலே ஆரம்பித்த மனிதனுடைய வாழ்க்கை தோட்டத்திலே முடிகிறது. எவ்வளவு அழகா கொண்டு போறார் பாருங்க. தோட்டத்திலே ஆண்டவர் மனிதனை என்ன பண்ணார்? வெளியே அனுப்பிச்சார். வெளியில போ, நீ செஞ்ச பாவத்துக்காக இந்த தோட்டத்தில் இருப்பதற்கு, என்னுடைய சமூகத்தில் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி பாவம் செய்தபடினாலே தோட்டத்திலிருந்து தேவன் மனிதனை விரட்டி அடித்தார். அதே தோட்டத்துல பிதாவினுடைய சன்னிதானத்தில் என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்து மனு குலத்தை இணைக்கிறார். தோட்டத்திலே ஆரம்பித்தது தோட்டத்திலே முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்க, அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு வருகிறார். அது ரெகுலராக அவர் விசிட் பண்ணக்கூடிய ஒரு பார்க். அல்லேலூயா. அங்கதான் அவர் சீஷர்களோடு கூடி பேசி தனிப்பட்ட முறையில் அவர் பகல்ல என்னென்ன ஊழியம் செய்தார், ஊமைகளாக பேசினது என்ன, அதனுடைய அர்த்தங்களால் என்ன அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தனியாக அவர்களோடு கவுன்சிலிங் பண்ணக்கூடிய அந்த இடம். அடிக்கடி அவர் அந்த இடத்துல வருகிறார். இது எதை குறிக்கிறது? ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறார். அப்ப ரெகுலரா அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து ஆதாமை சந்தித்து அவனோடு கூட உலாவி பேசி அவனோடு கூட ஒரு ஐக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, 4ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. நிறைய சம்பவங்கள் இந்த அதிகாரத்துல நமக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ட்விஸ்டாக மாறுகிறது. நிறைய சம்பவங்கள் உடனே நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் நம்மளால தியானிக்க முடியாது. ஒரு சில குறிப்பான காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். 4வது வசனத்தை வாசிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அப்ப இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அல்லேலூயா. அவர் இருந்த இடத்துல இருக்கலாம். வழக்கமா சீஷர்களும் அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன, பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் யூதாஸ் காரியத்தை என்ன பண்றான்? பிரதான ஆசிரியர் அனுப்பித்த ஊழியக்காரங்களோட வருகிறான். அல்லேலூயா. அப்ப இவர் என்ன பண்றாரு? பேசிக்கிட்டு இருந்தவர் எழுந்து போய் எதிர்கொண்டு, அவர் வெயிட் பண்ணலாம், வரட்டும், பாத்துக்கலாம், வந்து தேடட்டும், என்னை வந்து மீட் பண்ணட்டும். இரவு நேரம் அவர்கள் தீவட்டிகளோடு வராங்க. மாலை நேரம், எல்லாம் இருட்டாயிருச்சு, பார்க்ல லைட்லாம் இல்லை, எல்லாம் அப்படியே அந்தி சாய்கிற நேரம். அப்ப அவங்களுக்கு அந்த தேடுகிற கஷ்டத்தை கூட கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நம்மளை தேடி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எதிர்கொண்டு போய் அவங்கள ஃபேஸ் பண்றார். அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாராவது வாலண்டியரா போய் சரண்டர் ஆவாங்களா? வாலண்டியரா போய் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு, பாடுபடுவதற்கு, உபத்திரப்படுவதற்கு, எல்லாவற்றையும் அறிந்து தாம் கஷ்டப்பட போகிறோம் என்று தெரிந்து அவர் என்ன பண்ண, அதை எதிர்கொண்டு போய் தன்னுடைய மனதையும் தன்னுடைய சிந்தையும் உடலையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்றாரு? எதிர்கொண்டு போகிறார். அல்லேலூயா. எதிர்கொண்டு போய் அவர்களை சந்தித்து, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப வாசிங்க ஆதியாமத்தின் புஸ்தகம்
ஆதியாமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் நினைக்கிறேன். 8வது வசனம் வாசிங்க. 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆ, தோட்டத்தில் உலாவுகிற ஆ, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆ, அப்பொழுது ஆதாமும் ம், அவன் மனைவியும் ம், தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி ஆ. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்ப பகலின் குளிர்ச்சியான வேளையில உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் வழக்கமாக அந்த நேரத்துல தோட்டத்திற்குள்ளே வரும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? தங்களை ஒளித்து கொண்டார்கள். முதல் தோட்டத்துல முதலாம் ஆதாம் தன்னை ஒளித்து கொண்டான். 2ஆம் தோட்டத்துல இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து தன்னை ஒளித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு போனார். அல்லேலூயா. இப்ப தேவ சித்தம் அவரை நோக்கி வருகிறது. தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமை சந்திக்க அவர் நேரடியாக வருகிறார். இவர்கள் தன்னை ஒளித்து கொண்டார்கள். முதல் தோட்டத்திலே முதலாம் ஆதாம் தன்னை ஒளித்து கொண்டான். 2ஆம் தோட்டத்திலே 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து தன்னை ஒளித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு போகிறார். அல்லேலூயா. தேவ சித்தத்தை சந்திக்கும்படியாக, தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும்படியாக, அதை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும்படியாக, நடைமுறைப்படுத்தும்படியாக அவர் எதிர்கொண்டு போகிறார். அல்லேலூயா. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு ஆ, தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆ. அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவனை முத்தம் செய்தான். எப்படி பாருங்க தகப்பனுடைய அன்பு பாருங்க. அந்த கெட்ட குமாரன் ஓடி வருகிறான். எல்லாவற்றையும் இழந்து தகப்பனுடைய பெயருக்கு அவமானத்தை சம்பாதித்து மிகுந்த ஒரு மோசமான நிலைமையில அந்த கெட்ட குமாரன் வர்றான். அந்த செய்தியை கேட்டவன் இவர் வீட்டை விட்டு இறங்கி ஓடி அப்படியே தெருல என்ன பண்றாரு? அப்படியே மனதுருகி ஓடுகிறார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? எதிர்கொண்டு போகிறான். கெட்ட குமாரனாக யூதாஸ் வந்து நிக்கிறான். அவனெல்லாம் சந்திக்கிறதுக்கு அவருக்குள்ளே அப்பாயின்மெண்டே கொடுக்கூடாது. அவன் வரட்டும், அவன் வந்து என்னை சந்திக்கட்டும், அவன் முடிஞ்சா என்னை பிடிச்சுக்கட்டும், அவன் முடிஞ்சா என்னை காட்டி கொடுக்கட்டும். அல்லேலூயா. இருமாப்பா இல்ல. அல்லேலூயா. அவர் எதிர்கொண்டு ஓடி, அல்லேலூயா, அவன் கெட்டவன் என்று சொல்லி கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறொருவரும் கெட்டு போகவில்லை. அந்த கேட்டின் மகனுக்கு எதிர்கொண்டு போகிறார். கெட்ட குமாரனுக்கு தகப்பன் எதிர்கொண்டு மனதுருகி ஓடினதை போல யூதாஸ் இந்த விஷயத்துல கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எதிர்கொண்டு ஓடி யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 34, 35. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11, 34, 35. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வரும்போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அதே சீன் தான், அதே அர்த்தம் தான். அங்க கெட்ட குமாரனை நோக்கி எதிர்கொண்டு தகப்பன் போகிறார். அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்து யூதாஸ் காரியத்துக்கு எதிர்கொண்டு போகிறார். இங்க என்ன நடக்கிறது? எப்தாவுடைய மகளுக்கு எதுவுமே தெரியாது. எப்தாவுடைய மகளுக்கு எதுவுமே தெரியாது. பாவம், அவ என்ன சொல்றது, ஒரு பால்முகம் மாறாத ஒரு கன்னிகை. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இவன் பொருத்தனை பண்ணியிருக்கிறான். யுத்தத்துல நான் ஜெயித்து நான் பட்டணத்திற்குள்ளே நுழையும் போது என் வீட்டு வாசலிருந்து யார் எதிர்த்து வருவாங்களோ அவர்களை நான் பலி செலுத்துவேன். இவன் நினைச்சிருப்பான், நாய் ஆடு மாடு ஏதாவது வரும், நான் ஆசையா வளர்த்த மிருகங்கள் ஏதாவது வரும், அதை கர்த்தருக்கு செலுத்திடலாம் அப்படின்னு பாக்குறான். இவன் அப்படியே ஜெய கம்பீரத்தோடு வரும் பொழுது பார்த்தா அவன் பெத்த பிள்ளை அவன் என்ன பண்ணுது? வரவேற்க எதிர்கொண்டு வருகிறது. ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. அப்போ அந்த கெட்ட குமாரனை எதிர்கொண்டு தகப்பன் போகிறார். இங்கே பாத்தீங்கன்னா மகளை எதிர்கொண்டு தகப்பன் போகிறான். அல்லேலூயா. அங்க என்ன அப்படின்னா எல்லாமே தெரியும், தகப்பனுக்கும் தெரியும், பிள்ளைக்கும் தெரியும், அவங்க செஞ்ச தப்பு எல்லாமே தெரியும். ஆனால் மன்னித்து ஓடுகிறார். இங்கே பாருங்க, எப்தா எதிர்கொண்டு போகிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் எதிர்கொண்டு வருகிற இயேசுவை பார்த்து அப்படியே கண் கலங்கி நிற்கிறார்.
என் செல்ல பிள்ளையாகிய ஒரே பேரான குமாரனையா நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். இதை நான் எப்படி செய்ய போகிறேன்? இனி வரக்கூடிய சம்பவங்களை நடந்து முடிப்பதற்கு என்னுடைய இருதயம் எப்படி இருக்கும்? பிதாவாகிய தேவன் அப்படியே துடிக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாவமும் அறியாத கிறிஸ்துவை அவர் நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரிது. ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் பிதாவாகிய தேவன் வைத்த அன்பு எப்படின்னா, அது நம்மேல் வைத்த அன்பு தான் அவருக்கு பெரிது. அதனாலதான் அதை காட்டிலும் அவர் பெரிதல்ல என்று சொல்லி அவரை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த எப்தா பார்க்கறான், ஒண்ணுமே பண்ண முடியல, நான் கர்த்தருக்கு பண்ணின பொருத்தனையை நான் செய்து ஆக வேண்டுமே. பிதாவாகிய தேவன், நான் சித்தம், என்னுடைய சித்தம் இதுதான், என் குமாரனாகிய கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தால் தான் ஜனங்கள் மீட்படைய முடியும். என் குமாரனுடைய கிறிஸ்து ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டால் தான் ஜனங்கள் எல்லாம் மீட்கப்பட முடியும் சொல்லி ரெண்டு பேரும் எதிர்கொண்டு வரான். இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே மனதை அப்படியே உழுக்குகிறது. அவர் எதிர்கொண்டு போகிறார். தகப்பன் கெட்ட குமாரனை எதிர்கொண்டு போகிறார். எப்தா தன்னுடைய பிள்ளை எதிர்கொண்டு போகிறான். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கியம், ஒரு பந்தம், ஒரு உறவை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 13:10. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான், சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சவுல் என்ன பண்றான்? சாமுவேலை சந்திக்க அவனுக்கு எதிர்கொண்டு போகிறான். அப்போ நீ பலியிடாத 7 நாள் காத்திரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது சாமுவேல் என்ன வந்து விடுகிறான். அவனை எதிர்கொண்டு சவுல் வரவேற்கிறான். இந்த சம்பவம் அவனுடைய மரணத்திற்கு அஸ்திபாரமாக அமைகிறது. அல்லேலூயா. அப்போ அவன் எதிர்கொண்டு போகும்போது எப்படி அவனுக்கு இருக்கும்? அவனுடைய மனசு குற்ற மனசாட்சியா இருக்கும், குறுகுறுப்போ இருக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னதை நம்ம கேட்கலையே, அவர் கொஞ்சம் காத்திருன்னு சொன்னாரு. பலி செலுத்துவது ராஜாக்களுக்கு தகுதி அல்லவே, ஆசாரியர்கள் மாத்திரம் தானே பலி செலுத்தணும், நாம் செய்ய தகாததை செய்து விட்டோமே என்று சொல்லி ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட அவன் சாமுவேலை எதிர்கொண்டு நடுங்கிக் கொண்டே ஓடுகிறான். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். சாமுவேலை சந்திப்பதற்கு சவுல் எதிர்கொண்டு போகும் பொழுது அவனுக்கு எப்படி இருக்கு? குற்ற மனசாட்சியாக இருக்கிறது. அந்த மனசாட்சி நமக்கு மத்திய ஆகாயத்துல கைகளை அசைத்து கொண்டு கரை திரையற்ற சபையை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக அவர் எதிர்கொண்டு வரும்பொழுது, நாம் எதிர்கொண்டு அவரை சந்திக்கும் போது நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமா? அவருக்கு திருப்தியா வாழ்ந்தோமா? மீட்பு கண்டு முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருந்தோமா? அல்லேலூயா. பாருங்க, உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அல்லேலூயா. சாமுவேலுக்கு, அந்த சவுலுக்கு நேர்பட்ட அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. இந்த குற்ற மனசாட்சி வந்துச்சுன்னா அவரை எதிர்கொண்டு போக, அவருடைய முகத்தை பார்க்க நமக்கே முதல்ல என்ன இருக்காது? தைரியம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு திருப்தியா அவரை பார்க்கவே முடியாது. நல்ல ஒரு நம்முடைய இருதயத்தை அப்படியே கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டிய வசனங்கள் இதெல்லாம். அப்ப அவருக்கு எதிர்கொண்டு போகும்பொழுது அவர் தைரியமா போனார். அவர் எல்லாவற்றையும் அறிந்து, சகலத்தையும் அறிந்து யூதாசுக்கும் அந்த போர் சேவகருக்கும் அவர் எதிர்கொண்டு போகிறார். வரட்டும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சந்திக்க ரெடி. அவர் எப்படி ரெடியா எதிர்கொண்டு போனாரோ அதே போல நாமும் மத்திய ஆகாயத்துல அவர் நம்மை நோக்கி வரும் பொழுது சந்தோஷத்தோடு, அப்பா நீங்க வாங்க, இவ்வளவு நாளா காத்து கொண்டிருந்தேன் நம்முடைய வருகைக்காக என்று சொல்லி சந்தோஷமாய் அவரை எதிர்கொண்டு போக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கிரியைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிங்க.
18:6. நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே ஆ, அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இது வந்து ஒரு கிராபிக்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு என்ன சொல்றது, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே தூக்கி இந்த படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி ஹீரோ இப்படித்தான் தட்டுவாரு, பார்த்தா ஒரு 10 பேர் பின்னாடி போய் விழுவான். ரியாலிட்டியில வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஆனா இங்கே வாய்ப்பு. நான் தான் என்று அவர் சொன்ன உடனே அவர்கள் தரையிலே பின்னிட்டு விழுந்தார்கள். அது ஏன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அவர் தொடர்ந்து வாசிங்க, 7-8 வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, ஆ, யாரை தேடுகிறீர்கள் என்றார் ஆ, என்று கேட்டார். ஆ, அவர்கள், ஆ, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். ஆ, இயேசு பிரதியுத்தரமாக, ம், நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, ம், என்னை தேடுகிறது உண்டானால் ம். இவர்களை போக விடுங்கள் என்றார். அப்ப நான் தான் அவர் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். அப்படியே ஷாக் அடிச்சு விழுந்த மாதிரி அப்படி தூக்கி போடுது அவங்களை. அல்லேலூயா. மறுபடியும் தட்டு தடுமாறி எந்திரிச்சு, அப்போ யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறார். இயேசுவை தான் தேடுறோம். நான் தான் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேனே, நீங்க என்னை தானே பிடிக்கணும், எதுக்கு என்னுடைய சீஷர்களை பிடிக்கும்? அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, நான் தான் அவர் அப்படின்னு சொன்ன உடனே டைரக்டா இயேசுவை தொடுவதுக்கு அவங்களுக்கு பயம். என்னதான் அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு அவரை பத்தி அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பொய் குற்றம், இது ஒரு பொய்யான வழக்குன்னு சொல்லி எல்லாருடைய மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்களுடைய டோட்டல் பிளான் என்னன்னா, மொத்த டீமையும் அரெஸ்ட் பண்ணணும். எல்லா சீஷர்களையும் மொத்தமா அரெஸ்ட் பண்ணி பிரதான ஆசாரியனை பாட்டணும். அப்ப நான் தான் என்று சொன்ன உடனே அவரை டைரக்டா பிடிக்காம சீஷர்களை போய் பிடிக்க போறான். அதான் என்ன பண்றான், பேதுரு ஒருத்தன் காதை வெட்டுறான், எல்லாம் நடக்கிற சம்பவம். அப்ப நான் தான் சொல்றேனே, நீங்க என்னையத்தானே பிடிக்கணும், அவங்கள ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவரை பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அப்ப எல்லாரையும் பிடிப்பதற்கு இயேசு அனுமதிக்கவில்லை. ஒருவர் மேலும் கை போடக்கூடாது. கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கு. என் நிமித்தமாக ஒருவரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிடிக்க கூடாது. என்னை இவங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இவங்களுக்காக தான் நான் வந்து அப்ரூவரா மாறி இருக்கிறேன், நான் இவங்களுக்கு இடையில ஒரு மத்தியஸ்தராக வந்திருக்கிறேன். நீ எப்படி அவங்கள பிடிக்க போகலாம்? பொல்லாத பிசாசு அப்படி தூக்கி அடிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவரை மட்டும் பிடிச்சிட்டு போறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:49 வாசிங்க. 1 சாமுவேல் 17:49. தன் கையை அடைப்பதிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவர்கள் தரையிலே பின்னிட்டு விழுந்தார்கள். நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு அப்படியே மல்லாக்க, அப்படியே நெத்தியில் அடிச்சா மல்லாக்க தானே விழுவாங்க. அந்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தை அவர்களை அப்படியே தூக்கி பின்னாடி எரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இங்கே நடந்த சம்பவம் என்ன? கோலியாத் மேல அந்த கல் நெத்தியில பட்ட உடனே அவன் என்ன பண்றான்? முகங்குப்புற விழுந்தான். அல்லேலூயா. அப்ப நீ இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த, என் ஜனங்களை நிந்தித்த, அவன் காலில் விழு. அல்லேலூயா. நீ மல்லாக்க விழுந்தேன்னா மன்னிப்பு கேட்ட மாதிரி இருக்காது. அல்லேலூயா. இவர் நெத்தியில அவன் கல்லை வச்சு நெத்தியில் அடிக்கிறான், அவர் பொடையில் அடிச்சு அவன் காலில் விழு. அல்லேலூயா. அவன் தான் இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள். என் ஜனங்களை நீ நிந்திக்கிற. அல்லேலூயா. என் ஜனங்களை நிந்திப்பதற்கு நீ யார்? காலில் விழுந்து மன்னிப்பு கேள். அல்லேலூயா. முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 9:3-4. அப்போஸ்தலர் 9:3-4. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அப்ப தன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும், தன்னை சுற்றி இருக்கிற எல்லா யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அவன் சிறைபிடிக்கும்படியாக பவுல் என்ன பண்றான்? நிருபத்தை வாங்கி கொண்டு போகிறான். அப்ப அதே மாதிரி சுற்றிலும் அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அல்லேலூயா. என் ஜனங்களை பிடிக்க நீ யார்? உன்னைத்தான் நான் பிடிக்க வந்திருக்கிறேன். நீ எங்க யாரை போய் பிடிக்க போற? அல்லேலூயா. நீ யாரையும் பிடிக்க முடியாது.
நான் உன்னைய பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார்? அவனை பிடிக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 20:18. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். இயேசு யாரை சந்திக்கிறாரோ, இல்ல ஜனங்கள் இயேசுவை சந்திக்கிறாங்களோ, இவர் அவங்க மேல விழுகிறாங்களோ, இல்ல அவங்க இவர் பாதத்துல விழுகிறாங்களோ, என்ன நடந்தாலும் சரி என்ன ஆகும்? பாவம் நொறுங்கி போகும். அல்லேலூயா. அக்கிரமம் நசுங்கி போகும். ரட்சிப்பு வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் என்ன நடந்தாலும் சரி, இவர் போய் அவங்கள சந்திச்சாலும், அவங்க வந்து இவரை சந்திச்சாலும், கர்த்தருடைய பேர் அன்பு தான் வெளியில வரப்போகுது. அல்லேலூயா. என்னுடைய ஒரு சின்ன பைபிளை காணோம். மனைவி தான் வச்சிருப்பாங்க அந்த பைபிளை. பெர்னாட் ஷா பாஸ்டர் பொண்ணு கல்யாணத்துக்கு போறதுக்காக முந்தா நாள் வீட்டில இருந்து இறங்கினேன். கையில இந்த எனக்கு ஒரு பேண்ட் வாங்கியிருந்தா அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டிச்சு. அதை ஒரு கவர்ல போட்டுட்டு, ஒரு பைபிள், அந்த கவரு, ஃபோன், மூணையும் வச்சுட்டு தான் நான் இறங்கினேன். வீட்டில இருந்து கேட்டை பூட்டிட்டு காருக்கு வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு டோட்டலாக அப்படியே ஒரு பிளைண்டாக இருக்குது. கார்கிட்ட வந்தேன், அந்த கவரை உள்ளே வச்சிருக்கிறேன். அப்புறம் அந்த கடையில் துணி வாங்கின பில் இருந்தால் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பில்லை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அப்புறம் பில்லை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நான் கார் எடுத்துகிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டேன். தாம்பரம் கிட்ட நெருங்கும் போது பார்த்தா திடீர்னு மனசுல ஒன்று ஏறிச்சு, பைபிள் எங்கே பார்க்கலான்னு பைபிளை காணோம். காரில் கையில் இருந்தது. அந்த கேட்ல இருந்து அந்த கார் நிப்பாட்டிருக்க இடம் உங்களுக்கு தான் தெரியுமே. இந்த இடைவெளியில என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த பைபிளுக்குள்ள தான் கவரில் ஒரு 1000 ரூபா அவங்க கல்யாணத்துக்கு செய்யறதுக்காக கவரில் வச்சு நம்முடைய சர்ச்சு கார்டையும் வச்சு பைபிளில் வச்சுட்டு நான் போயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்து நானே யோசிச்சு 2 நாள் எனக்கு தூக்கம் இல்லை, மனசே சரியில்லை. அல்லேலூயா. அது பைபிள் யார் எடுத்திருப்பாங்க. சில சமயம் இந்த கார் மேலே வச்சுட்டு நான் திறப்பேன். அன்னைக்கு நான் கார் கவர் கூட போடலை. நான் அப்போ தான் அவனை கூப்பிட்டு வந்தேன். 3 மணிக்கு தான் வந்தேன். சரி சாயந்தரம் போகிறோமே, கவர் போட வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஓப்பனில் தான் வச்சுருந்தேன். அப்படி மேலே வச்சுருந்தா கூட அந்த ஹைட் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ கார் பள்ளத்தில் இருக்குது, அது நல்லா மேடு. அப்படி இருந்தால் கூட அந்த அளவுக்கு நம்ம அதை பார்க்காம நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அது மேலே தான் வச்சு கீழே விழுந்துச்சா, இல்லை கையில் இங்கேருந்து நடந்து போகும்போது தவற விட்டேன்னா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. அந்த வேதாகம கல் எங்கே விழுந்ததோ தெரியல. ஒருவேளை மேலே அந்த காம்பவுண்ட் வாலில் வச்சு ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ளே அந்த பக்கம் விழுந்துருக்குமோ அப்படின்னு நேற்று காலைல போய் கேட்டேன். உடனே ஜோதியம்மா சொன்னாங்க, அட விடுங்க, ஏன் கவலைப்படாதீங்க, அது யார் எடுத்தானோ அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நொறுங்கி நசுங்கி போவான், அவன் ரட்சிக்கப்படுவான், கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கொள்வான். அல்லேலூயா. அந்த நல்ல மனுஷனா இருந்தா அந்த கவரை திறந்து பணம் எடுத்தாலும் அதுக்குள்ள என் ஃபோன் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் அது எங்க போச்சு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய அஜாக்கிரதைன்னு சொல்றதா, இல்ல ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு அது ஒரு பாதையா இருக்குன்னு சொல்றதா, எதை சொல்லி தேற்றிக்கொள்ளுதுன்னு தெரியல. அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் அல்லேலூயா. இவன் அவரை சந்திச்சாலும் அவர் ஜனங்களை சந்திச்சாலும் ரிசல்ட் என்ன இருக்கணும்? ரட்சிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 28வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் முடிய போகுது. 18:28. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். சரி, 19:15 வாசிங்க. யோவான் 19:15. அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை, எங்களுக்கு வேறே ராஜா அல்ல என்றார். பஸ்காவை பரிசுத்தமா புசிக்கணுமா? அல்லேலூயா. அந்நியனுடைய வீட்டுக்குள்ள போகக்கூடாது, நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள போய் கேஸ கொண்டு போகாம இவங்க வெளியிலே நிக்கிறாங்க பாருங்க. தேசாதிபதியாக ராஜா அவன் வெளியில வரான். வெளியில வந்து என்ன கேஸ் அப்படின்னு கேட்கிறான். எங்கேயாவது நீதிபதி வெளில வருவாரா கோர்ட்டுக்கு வெளியில? அந்த அளவுக்கு பாருங்க நியாயப்பிரமாணத்தின் மேல் வைராக்கியம். பஸ்காவை பரிசுத்தமாய் புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிலாத்துவனுடைய அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள்.
கால் தான் உள்ள போல. அடுத்த அதிகாரம், ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனை அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவர்கள் அல்ல. எப்படி ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லைன்னு சொல்லலாம்? அப்போ கிரியையில் என்ன இல்ல, கிரியையில் எல்லாம் வைராக்கியம் இருக்கு. ஆனா கால் உள்ள போகல, வாய் உள்ள போயிடுச்சு, மனசு உள்ள போயிடுச்சு. அல்லேலூயா. நகைதான் போடல, மனசுல எல்லாம் போட்டாச்சு. அல்லேலூயா. எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்கப், பல நகை ஒண்ணுதான் போடல, மற்றபடி எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு வைராக்கியம் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா. ஆனா எல்லாம் டோட்டல் அப்சைட் டவுன். அல்லேலூயா. ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை. அப்படியே சொல்லப்பட்டிருக்கு மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல. எப்படி நீ ஒரு அந்நியனே ராஜான்னு சொல்லலாம்? கர்த்தரே ராஜா, அவரே ராஜாதி ராஜா. அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தரை அல்லாமல் வேறு ஒருவரும் கிடையாது. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அல்லேலூயா. அதான் நடக்குது. அல்லேலூயா. சும்மா முரட்டு வைராக்கியம். பஸ்கா பண்டிகை பரிசுத்தம் ஆசிரியக்கணும், பரிசுத்தம், கையை கழுவாங்க, காலை கழுவாங்க, தீட்டும்பாங்க. ஆனா நாவும் மனசும் தீட்டுப்பட்டது. ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேற. அது எப்படி சொல்லலாம்? அது பிரதான ஆசாரியன் பிரதியுத்தரமாக, வேதத்தை போதிக்கிறவன், ஜனங்களை நடத்துகிறவன், நியாயப்பிரமாணத்தை எடுத்து விளக்க சொல்லுகிற ஒரு பிரதான ஆசாரியன் பிரதியுத்தரமாக சொல்லுகிறான், ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை. அப்ப மனசளவுல நாவளவுல தீட்டுப்பட்டாச்சு. இப்ப கை போல என்ன, கால் போன என்ன. அல்லேலூயா. இதுதான் வைராக்கியத்திற்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே,